ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி இலவச தரிசனத்தோட தற்போதைய நிலவரத்தோட சேர்த்து ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதில் புது சேஞ்சஸோட புது விஷயம் இன்க்ளூட் பண்ணி முதல் முறையாகவும் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக 60 வயசுக்கு மேலே சேவா பண்ணுறவங்களுக்கு உண்டான சூப்பர் அப்டேட் இது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் தினமும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் நைட்டு 8 to 9 முன்ன பின்ன கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. க்யூவில் நின்று ஆதார் காமிச்சு நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். இந்த டோக்கன் நேற்று 7:40 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நைட்டு 11:15 மணி போல் டோக்கன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கேயும் இப்போ இந்த வீடியோ போடுறப்போ டோக்கன்ஸ் தீந்துருச்சு. ஆனால் நல்ல ஹெவி க்ரௌடு. ஸோ கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா சாயந்தரம் 5 to 6 ஏதாச்சும் ஒரு இடத்துல, ஸ்ரீவாரிமேட்டில் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஷியோராக உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். அலிப்பெரி நடைபாதையில் திவ்யதர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனத்துக்கு 12 மணி நேரம் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு ஆறுதா டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க. டோக்கன் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அதிகாலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைச்சா 2 மணி நேரத்துலையும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைச்சா 5லேருந்து 6 மணி நேரத்துலையும் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அடுத்து ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீவாரி சேவா .tirumala.orgலேயே ஜூன் மாதத்துக்கு உண்டானது ஏப்ரல் 30 4 புக்கிங் இருக்குது. முதல் முறையாக ஒன்று புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 11 மணிக்கு எப்பொழுதும் போல் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு எப்பொழுதும் போல் நவநீத சேவா லேடிஸ்க்கு உண்டான சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் 1 மணிக்கு பராக்கமணி சேவா ஜென்ஸுக்கு உண்டான சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் புதுசாக ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. சீனியர் சேவா குரூப் லீடர் at 2 PM. அன்னைக்கு 2 மணி போல் சீனியர் சேவாக்ஸுக்கும் புதுசாக முதல் முறையாக புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சீனியர் சேவாக்கு ஆக்சுவலாக ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸ் அண்ட் ஜென்ஸு. சேவா எப்படி நம்ம கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போது அதர் சேவாஸில் இருக்கிறவங்களாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லுவாங்க. சேவா சதனில் உட்காந்துருப்போம். அதில் 3rd person யாரும் அந்த சேவா சதனுக்குள்ளார வராமல் இருக்காங்களா, சேவாக்ஸ் எல்லாம் அவங்கவுங்க யூனிஃபார்மில் இருக்காங்களா, இல்லை சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா ஐடி கார்டு போட்டிருக்காங்களா, ஸ்கார்ஃப் போட்டிருக்காங்களா, நைட்டி எல்லாம் போடாமல் வெளியில் வராங்களா, அந்த மாதிரிலாம் நோட் பண்ணுவாங்க. லேடி சேவாக்ஸுக்கு உண்டான சேவாக்ஸ் இருக்கும். அண்டு ஃபெஸ்டிவல் டைம் மாதிரி பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி மாதிரியெல்லாம் மாடவீதியில் கூட இன்சார்ஜாக கொடுப்பாங்க. குறிப்பிட்ட இடத்துலேருந்து குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இன்சார்ஜ் எடுத்துக்கிப்பாங்க. அதர் சேவாக்ஸ் எல்லாம் என்ன சேவா செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் 60 வயசுக்கு மேலே அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து சேவா செய்கிறாங்க. எல்லோ கலர் ஸ்கார்ஃப் போட்டுட்டு அவங்கள பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த சேவா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம லெட்டர் எழுதி கொடுக்கணும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட. நமக்கு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ஒரு லெட்டரை கொடுக்கணும் ஓகே சொல்லி. அடுத்து அந்த லெட்டரை அவங்க பார்த்துட்டு அவங்களோட தேவைக்கேற்ப நம்மளை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் சேவா செய்யணும். தரிசனம் பார்க்குறதுக்கும் அனுமதிப்பாங்க. லாஸ்ட் டே தரிசனமும் உண்டு இதில். இந்த சேவா இப்போது ஆன்லைன்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். இதே ஸ்ரீவாரி சேவா online.tirumala.orgல இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செய்துக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுங்க. ஓடிபி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்கும். மொபைல் நம்பர், ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. இந்த ப்ராசஸை புக்கிங்க்கு முன்னாடியே செய்துக்கோங்க. இப்போ 30 ஓப்பன் ஆகுதுன்னா 2 நாளைக்கு முன்னாடியே செய்துக்கோங்க. ஏன்னா புக்கிங் ஓப்பன் ஆகிற அப்போது நீங்கள் இல்லை அதுக்கு முன்னாடினாலும் மோஸ்ட்லி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஓடிபி வரதில் உங்களுக்கு டிலே ஆகும். அதனால தான் இப்போவே செய்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக மொபைலே ஈஸியாக நம்ம எந்த ஒரு புக்கிங்கும் செய்துக்கலாம். அப்படி நீங்கள் மொபைல் புக் பண்ணுறப்போ எப்போவும் உங்கள் மொபைலை டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கிட்டா தான் அந்த டிக்கெட் ஓப்பன் ஆகுறது, அந்த புக்கிங் ஓப்பன் ஆகுறது, எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கிளியராக பார்க்க முடியும். இல்லையா உங்கள்கிட்ட லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்தால் அதில் புக் பண்ணிக்கோங்க.
இன்னும் இதில் சீனியர் சேவாக்கு உண்டான புக்கிங் ஆட் ஆகலை. ஆக்சுவலாக ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா இருக்கும், பராக்கமணி சேவா இருக்கும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் புக் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ப்ரொஃபைலில் உங்களோட ஆதார் நம்பர்லாம் கொடுத்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலாக செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்களா, குரூப்பாக செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்களா அப்படிங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வர வர உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த ப்ரொஃபைலில் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செய்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, நேமு, பிளட் குரூப்பு, இமெயில் ஐடி, ஆதார் நம்பரு, வீட்டு அட்ரஸ், அதெல்லாம் அதுதான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈஸியாக செய்துக்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இப்போது திருமலா லொக்கேஷனில் இருக்கிற சேவாவும் ஜென்ஸு சேவாக்கும் 7 days மண்டே ஸ்லாட், 7 days வெட்னஸ்டே ஸ்லாட்டுன்னு ஓப்பன் பண்ணுவாங்க. நவநீத அது கூட ஏஜ் லிமிட் உண்டு. ஒரு சேவாக்கும் எல்லா சேவாக்குமே ஏஜ் லிமிட் உண்டு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டலே ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. மிஸ் பண்ணாமல் அதுவும் படிச்சுக்கோங்க. இப்போ திருமலா லொக்கேஷன், திருப்பதி லொக்கேஷன், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கெல்லாம் 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க சேவா செய்யலாம். நவநீத சேவா லேடிஸ் மட்டும் செய்யக்கூடிய சேவா. ஏஜ் லிமிட் ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க. கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கலாம் கிடையாது, ஏஜ் தான் பார்ப்பாங்க. அடுத்து பராக்கமணி சேவாங்கிறது ஜென்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ்லாம் பப்ளிக் செக்டரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். அதுலேயே ப்ரைவேட் கூட இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா பராக்கமணி சேவை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறோம். அதை அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆனால் நமக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இந்த சேவா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அன்னிலேருந்து ஒரு 7 நாளுக்குள்ளார கன்ஃபார்ம் ஆனாலும் அனுப்புவாங்க, கன்ஃபார்ம் ஆகலைனாலும் ரெக்ரெட்டுன்னு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் சேவா செய்யலாம். பராக்கமணி சேவாக்கு மட்டும். மற்ற சேவாக்கெல்லாம் எப்படின்னா புக்கிங் போட்டாலே கன்ஃபார்ம்டுன்னு தான் அர்த்தம். அது கூட சிலர் எஸ்எம்எஸ் வரலங்கிறீங்க. எஸ்எம்எஸ் வரலன்னா பரவாயில்ல, இந்த சேவா ஹிஸ்ட்ரியில் மட்டும் டீட்டெயில்ஸ் இருந்தால் போதும், நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த சீனியர் சேவாக்ஸுக்கும் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா அப்படி, ஏன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்ன ப்ரொசீஜரில் புக்கிங் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் ஆட் ஆகலை. ஸோ ஆட் ஆனோன்னு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, சீனியர்ஸில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணுறப்போ ஓடிபி ப்ராப்ளம் வருது சிலருக்கு, அதுக்காக சொல்கிறேன். எப்படி புக் பண்ணணுங்கிறது தெரிய வர வர உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். புக்கிங் முறை ரொம்ப ஈஸி. லாகின் செய்துக்கணும், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா செலக்ட் செய்துக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் இந்த பேஜ் வந்துடும். இண்டிவிஜுவல் இருக்கும், குரூப்னா குரூப் செலக்ட் பண்ணிக்கணும். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது, குரூப்பாக இண்டிவிஜுவலாக, நம்ம சேவாக்கு போகிறப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். திருப்பதி சேவா இப்போ 7 days டியூஸ்டேஸ் சேவா, 7 days ஃப்ரைடேஸில் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்லாட்டு. நவநீத சேவா 7 days வெனஸ்டேஸ்லேவா ஓப்பன் பண்ணுவாங்க. பராக்கமணி சேவா 4 days மண்டே ஸ்லாட், 3 days ஃப்ரைடே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா, இப்போ லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லாட் இருக்கும். இதைத்தான் சொல்கிறேன். இப்போ 7 days வெனஸ்டே ஸ்லாட், 7 days மண்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலாக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸுக்கும். அந்தந்த ஸ்லாட்டை நம்ம அப்போ ட்ரை பண்ணோம் அப்படின்னா தேடிக்கிட்டே இருக்காமல் டக்குன்னு புக்கிங் ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்லாட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டை கிளிக் பண்ணோன்னே, ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல 0 வரும். அப்போ நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அவைலபிலிட்டி காமிக்கும். அதுக்கப்புறம் டேட் செலக்ட் பண்ணி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். அந்த புக் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு சுற்றும். சிலருக்கு உடனே புக் ஆகிடலாம். சுற்றுச்சு அப்படின்னா ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள், புக் ஆகும். நம்ம போகணுன்றதா ஷியோராக கிடைக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதோ, இந்த பேஜை விட்டுட்டு இன்னொரு பேஜுக்கோ போகிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 5 minutes பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் 2-3 minutesல சேவாலாம் ஃபுல்லாகிடுது. அதனால் ஒரு 5 minutes பாருங்கள், இல்லை 10 minutes கூட பாருங்கள். அதுக்கப்புறமும் சுற்றிக்கிட்டே இருக்குன்னா இந்த சேவா ஹிஸ்ட்ரியில் போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க உங்களோடது டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. சில டைம் பாப்பப்பே, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லி புக்குடுங்கிற பாப்பப்பே கூட வராமல் இருக்கலாம். இந்த சேவா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். அந்த கரெக்டான டைமில் நம்ம லாகின் செய்து இந்த இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி சுத்தம் போது யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு பெருமாள் அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கொண்டே தான். சீனியர் சேவாக்கு பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போதைக்கு செய்துக்கோங்க. புக்கிங் இதே மாதிரி எப்படி செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் தெரிய வர அண்டு இந்த போர்ட்டல்லையே நீங்கள் அந்த போர்ட்டல்லே ரெடியாக இருங்க புக்கிங் அப்போது. ஆனால் புதுசாக இப்போது ஸ்ரீவாரி சேவாவோட அப்டேட்
ttdevasthanams.ap.gov.inலையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஜென்ரலாக இங்கே போய் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணால் மறுபடியும் அதுக்கு தான் போகுது இப்போதைக்கு. ஸோ மோஸ்ட்லி இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்தோட புக்கிங். இதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, எதுக்கும் அதுவும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, மோஸ்ட்லி இதில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, புக்கிங் அப்ளிகேஷன் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. இதில் தான் புக்கிங் இருக்கும், எதுக்கும் அதுலேயும் ஒரு எட்டு பார்த்துக்கோங்க. புக்கிங் அப்போது எப்படி சேவா நமக்கு அலாட் பண்ணுவாங்க, சேவா செய்கிறது, சுவாமிகிட்ட போய் எப்படி சேவா செய்கிறது, டெம்பிள் டியூட்டி, குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறது, ஷிஃப்ட் எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வாலண்டியர் சேவா செய்கிறது ஷேர் பண்ணிக்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவான்னு இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தனித்தனி சேவா பற்றி இருக்கும். அதில் சீனியர் சேவா மட்டும் இருக்காது, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சேவா செய்யணுன்ட்டு விருப்பப்பட்டால் இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வர இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஏஜ் லிமிட் 60 வயசுலேருந்து இருக்கிறவங்க செய்யலாம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சீனியர் சேவாக்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ண போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் பாஷக்காரில் அவதார திருநட்சத்திரம் ஸ்ரீ ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரத்தை முன்னிட்டு மாட வீதி உள்ள ஸ்ரீ ராமானுஜர் வரார். ஸோ திருமலையில் இருக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் குறிப்பாக சீனியர்ஸ் சேவா செய்யணும்ட்டு விருப்பப்படுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். புக்கிங் ஃப்ரீ தான். நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே தங்குமிடம், லாக்கர் ஃபெசிலிட்டி ஃப்ரீ தான். அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். மெடிசன் தேவைப்பட்டால் மெடிக்கல் ஷாப் இருக்குது, இல்லை அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் போய் தேவைப்படுறது டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எதனாச்சுன்னா கூட நம்ம அங்கே போய் காமிச்சிக்கலாம். தேங்க்யூ.